என் தங்கமே, அந்த கனவில் தோன்றிய ஆலயம் ஒரு கல்லாலோ சுவராலோ கட்டப்பட்ட இடம் மட்டும் அல்ல. அது உன் மனத்தின் ஆழத்தில் இருந்து எழுந்த ஒரு புனித சின்னம். அந்த ஆலயத்தின் வாசல் மெதுவாக திறந்தபோது உன் உள்ளத்தின் கதவும் அதே நேரத்தில் திறக்க ஆரம்பித்தது. அந்த திறப்பு தான் அருளின் தொடக்கம். அந்த ஆலயத்தின் அமைதியை நினைத்து பார்க்கும்போது உன் மனம் தானாக அமைதியாகிறது. அந்த அமைதி ஒரு புனித அலை போல உன் உள்ளத்தில் பரவி கொண்டிருக்கிறது. அந்த அலை உன் மனதில் இருந்த சுமைகளை மெதுவாக கரைக்க ஆரம்பிக்கிறது. என் தங்கமே, ஆலயம் என்றால் அது மனிதன் தன் ஆன்மாவை நினைவுபடுத்திக் கொள்ளும் இடம். அந்த இடம் வெளியில் மட்டும் இல்லை. அது உன் இதயத்தின் மையத்தில் இருக்கிறது. அந்த இடத்தை தான் அந்த கனவு உனக்கு காட்டியது. அந்த ஆலயத்தின் உள்ளே ஒரு தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது என்று உனக்கு தோன்றியிருக்கும். அந்த தீபம் உன் உள்ளத்தின் ஒளி. அந்த ஒளி நீண்ட நாட்களாக அமைதியாக இருந்தது. இப்போது அது மீண்டும் விழித்து எரிய ஆரம்பித்திருக்கிறது. என் தங்கமே, அந்த தீபம் எரியும் போது உன் மனதில் இருந்த இருள் மெதுவாக மறைந்து விடும். அந்த இருள் என்பது பயம். அது சந்தேகம். அது சோகத்தின் நினைவுகள். அந்த எல்லா இருளையும் அந்த ஒளி மெதுவாக தள்ளி வைக்கிறது. அந்த ஒளியில் உன் மனம் ஒரு புதிய நம்பிக்கையை காண ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கை தான் ஆன்மாவின் உண்மையான சக்தி. அது உன்னை எப்போதும் முன்னே செல்ல அழைக்கும். என் தங்கமே, அந்த ஆலயத்தின் மணி ஒலி உன் காதுகளில் கேட்டது போல ஒரு உணர்வு உனக்கு வந்திருக்கலாம். அந்த மணி ஒலி ஒரு அழைப்பு. அது உன் ஆன்மாவை விழிக்கச் செய்யும் அழைப்பு. அந்த அழைப்பை நீ உணர்ந்தால் உன் வாழ்க்கையின் பாதை மெதுவாக தெளிவாக ஆரம்பிக்கும். அந்த தெளிவில் பயம் இருக்காது. அந்த தெளிவில் அமைதி இருக்கும். என் தங்கமே, அந்த ஆலயம் உன் உள்ளத்தின் புனித இடம். அந்த இடத்தில் அன்பு மட்டும் இருக்கும். அந்த இடத்தில் கருணை மட்டும் இருக்கும். அந்த இடத்தில் உண்மை மட்டும் இருக்கும். அந்த உண்மையை உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். நீ உலகத்தை முன்பு பார்த்தது போல இப்போது பார்க்க மாட்டாய். உன் மனதில் ஒரு புதிய பார்வை உருவாகும். என் தங்கமே, அந்த பார்வை தான் ஞானத்தின் முதல் ஒளி. அது உன் வாழ்க்கையை மென்மையாக மாற்றும். அது உன் இதயத்தில் இருந்த காயங்களை மெதுவாக குணமாக்கும். அந்த குணமாக்கலில் உன் மனம் லேசாக ஆரம்பிக்கும். அந்த லேசான உணர்வு உன் ஆன்மாவை சுதந்திரமாக்கும். அந்த சுதந்திரத்தில் மகிழ்ச்சி இருக்கும். என் தங்கமே, அந்த மகிழ்ச்சி வெளியில் இருந்து வராது. அது உன் உள்ளத்தின் ஆலயத்தில் இருந்து பிறக்கும். அந்த ஆலயத்தில் அம்மன் சக்தி மெதுவாக இருப்பதை நீ உணர ஆரம்பிப்பாய். அந்த இருப்பு மிகவும் அமைதியானது. ஆனால் அது மிகவும் வலிமையானது. அந்த வலிமை உன்னை எந்த சோதனையிலும் தளர விடாது. என் தங்கமே, அந்த ஆலயத்தின் வாசல் உன் மனதில் என்றும் திறந்திருக்கிறது. அந்த வாசலில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஒளி உன் உள்ளத்தில் நுழைகிறது. அந்த ஒளி உன் எண்ணங்களை சுத்தமாக்குகிறது. அந்த சுத்தமான எண்ணங்களில் கருணை மலரும். அந்த கருணை உன் வாழ்க்கையை மென்மையாக மாற்றும். அந்த மென்மையில் அன்பு இருக்கும். என் தங்கமே, அந்த அன்பு தான் வாழ்க்கையின் உண்மையான மொழி. அது மனிதனை மனிதனுடன் இணைக்கும். அது ஆன்மாவை அமைதியில் வைத்திருக்கும். அந்த அமைதியில் நீ வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையின் சுமைகள் மெதுவாக குறையும். அந்த குறைவில் ஒரு புதிய நிம்மதி உன் உள்ளத்தில் பிறக்கும். என் தங்கமே, அந்த நிம்மதி தான் தெய்வ அருளின் அடையாளம். அது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை உருவாக்கும். அந்த வெளிச்சத்தில் உன் பாதை தெளிவாக தெரியும். அந்த பாதையில் நீ நடந்தால் உன் வாழ்க்கை ஒரு புதிய அர்த்தத்தை பெறும். அந்த அர்த்தத்தில் நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையில் தைரியம் இருக்கும். என் தங்கமே, அந்த தைரியம் உன் ஆன்மாவின் வேராக இருக்கும். அந்த வேரில் இருந்து உன் வாழ்க்கை ஒரு பெரிய மரமாக வளரும். அந்த மரத்தின் நிழலில் அமைதி இருக்கும். ஒரு நாள் நீ அமைதியாக அமர்ந்து அந்த ஆலயத்தின் கனவை நினைத்து பார்க்கும்போது உன் மனம் நன்றியால் நிரம்பும். அந்த நன்றி உன் இதயத்தில் ஒரு புதிய ஒளியை ஏற்றும். என் தங்கமே, அந்த ஒளியில் உன் வாழ்க்கை மெதுவாக மலரும். அந்த மலர்ச்சியில் அமைதி இருக்கும். அந்த அமைதியில் மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சியில் உன் ஆன்மா சுதந்திரமாக பறக்கும். அந்த பறக்கையில் பயம் இருக்காது. அந்த பறக்கையில் நம்பிக்கை மட்டும் இருக்கும்.
என் தங்கமே, அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையின் வழிகாட்டும் தீபம். அது உன்னை எப்போதும் சரியான பாதையில் நடத்தும். அந்த பாதையில் நீ முன்னே சென்றால் உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு புனித பயணமாக மாறும். அந்த பயணத்தில் அம்மன் சக்தி உன் அருகில் இருந்து உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கும். அந்த பாதுகாப்பின் நிழலில் உன் ஆன்மா என்றும் அமைதியாக மலர்ந்து கொண்டே இருக்கும். அந்த மலர்ச்சியின் ஒளியில் உன் வாழ்க்கை முழுவதும் தெய்வ அருளின் நிம்மதியில் என்றும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, அந்த ஆலயத்தின் அமைதியான காட்சி உன் நினைவில் இன்னும் மெதுவாக ஒளிந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆலயத்தின் வாசல் முன் நீ நின்ற அந்த கனவு ஒரு சாதாரண காட்சி அல்ல. அது உன் உள்ளத்தின் கதவை திறக்க வந்த ஒரு அருள் தருணம். அந்த தருணம் உன் மனத்தின் ஆழத்தில் ஒரு புதிய ஒளியை ஏற்ற ஆரம்பித்திருக்கிறது. அந்த ஆலயத்தின் கோபுரம் உயரமாக இருந்தது போல உனக்கு தோன்றியிருக்கலாம். அந்த உயரம் உன் ஆன்மாவின் உயரத்தை நினைவூட்டுகிறது. மனிதன் சில நேரங்களில் தன்னை சிறியவன் என்று நினைக்கிறான். ஆனால் அவன் உள்ளத்தில் இருக்கும் சக்தி மிகப்பெரியது. அந்த உண்மையை தான் அந்த ஆலயம் உனக்கு மெதுவாக காட்டுகிறது. என் தங்கமே, ஆலயத்தின் உள்ளே இருக்கும் அமைதி ஒரு ஆழமான கடல் போல இருக்கும். அந்த அமைதியில் மனம் தானாக அமைதியாகி விடும். அந்த அமைதியை நீ கனவில் உணர்ந்தது உன் ஆன்மா அந்த அமைதியை தேடிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம். அந்த ஆலயத்தின் உள்ளே எரியும் தீபத்தின் ஒளி உன் மனதில் ஒரு மென்மையான வெப்பத்தை தருகிறது. அந்த வெப்பம் ஒரு தாயின் கரம் உன் தலையில் வைத்தது போல இருக்கும். அந்த உணர்வில் பயம் கரைந்து விடும். அந்த உணர்வில் சோகங்கள் மெதுவாக மறைந்து விடும். என் தங்கமே, அந்த தீபம் உன் உள்ளத்தில் இருந்த மறைந்த ஒளியை விழிக்கச் செய்கிறது. அந்த ஒளி நீண்ட நாட்களாக அமைதியாக இருந்தது. இப்போது அது மெதுவாக மீண்டும் பிரகாசிக்க ஆரம்பித்திருக்கிறது. அந்த ஒளி உன் எண்ணங்களை சுத்தமாக்கும். அது உன் மனதில் இருந்த பழைய சுமைகளை மெதுவாக அகற்றும். அந்த சுத்தமான இடத்தில் ஒரு புதிய நம்பிக்கை மலரும். என் தங்கமே, அந்த நம்பிக்கை தான் ஆன்மாவின் உண்மையான பலம். அது இருந்தால் எந்த இருளும் உன்னை நீண்ட நேரம் பிடித்து வைக்க முடியாது. அந்த நம்பிக்கை உன்னை முன்னே செல்ல அழைக்கும். அந்த ஆலயத்தின் மணி ஒலி உன் மனதில் இன்னும் மெதுவாக ஒலித்து கொண்டிருக்கலாம். அந்த ஒலி ஒரு நினைவூட்டல். அது உன் ஆன்மாவை விழிக்கச் செய்யும் அழைப்பு. அந்த அழைப்பை நீ உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையின் பாதை மெதுவாக தெளிவாகும். அந்த தெளிவில் குழப்பம் இருக்காது. அந்த தெளிவில் அமைதி இருக்கும். என் தங்கமே, அந்த ஆலயம் உன் இதயத்தின் மையத்தில் இருக்கும் புனித இடம். அந்த இடத்தில் அன்பு மட்டுமே இருக்கும். அந்த இடத்தில் கருணை மட்டுமே இருக்கும். அந்த கருணை உன் வாழ்க்கையை மென்மையாக மாற்றும். அது உன்னை மற்றவர்களை புரிந்து கொள்ள உதவும். அந்த புரிதல் தான் மனிதனின் உண்மையான ஞானம். என் தங்கமே, அந்த ஞானம் உன் மனத்தில் ஒரு புதிய ஒளியை உருவாக்கும். அந்த ஒளியில் நீ உலகத்தை வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பாய். அந்த பார்வையில் அமைதி இருக்கும். அந்த அமைதி உன் வாழ்க்கையின் சுமைகளை மெதுவாக குறைக்கும். அந்த லேசான உணர்வு உன் ஆன்மாவை சுதந்திரமாக்கும். அந்த சுதந்திரத்தில் மகிழ்ச்சி இருக்கும். என் தங்கமே, அந்த மகிழ்ச்சி வெளியில் இருந்து வராது. அது உன் உள்ளத்தின் ஆலயத்தில் இருந்து பிறக்கும். அந்த ஆலயத்தில் அம்மன் சக்தி மெதுவாக இருப்பதை நீ உணர ஆரம்பிப்பாய். அந்த இருப்பு மிகவும் அமைதியானது. ஆனால் அது மிகவும் வலிமையானது. அந்த வலிமை உன்னை எந்த சோதனையிலும் தளர விடாது. என் தங்கமே, அந்த ஆலயத்தின் வாசல் உன் மனதில் என்றும் திறந்திருக்கிறது. அந்த வாசலில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஒளி உன் உள்ளத்தில் நுழைகிறது. அந்த ஒளி உன் எண்ணங்களை சுத்தமாக்குகிறது. அந்த சுத்தமான எண்ணங்களில் கருணை மலரும். அந்த கருணை உன் வாழ்க்கையை மென்மையாக மாற்றும். அந்த மென்மையில் அன்பு இருக்கும். என் தங்கமே, அந்த அன்பு தான் வாழ்க்கையின் உண்மையான மொழி. அது மனிதனை மனிதனுடன் இணைக்கும். அது ஆன்மாவை அமைதியில் வைத்திருக்கும். அந்த அமைதியில் நீ வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையின் சுமைகள் மெதுவாக குறையும். அந்த குறைவில் ஒரு புதிய நிம்மதி உன் உள்ளத்தில் பிறக்கும். என் தங்கமே, அந்த நிம்மதி தான் தெய்வ அருளின் அடையாளம். அது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை உருவாக்கும். அந்த வெளிச்சத்தில் உன் பாதை தெளிவாக தெரியும்.
அந்த பாதையில் நீ நடந்தால் உன் வாழ்க்கை ஒரு புதிய அர்த்தத்தை பெறும். அந்த அர்த்தத்தில் நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையில் தைரியம் இருக்கும். என் தங்கமே, அந்த தைரியம் உன் ஆன்மாவின் வேராக இருக்கும். அந்த வேரில் இருந்து உன் வாழ்க்கை ஒரு பெரிய மரமாக வளரும். அந்த மரத்தின் நிழலில் அமைதி இருக்கும். ஒரு நாள் நீ அமைதியாக அமர்ந்து அந்த ஆலயத்தின் கனவை நினைத்து பார்க்கும்போது உன் மனம் நன்றியால் நிரம்பும். அந்த நன்றி உன் இதயத்தில் ஒரு புதிய ஒளியை ஏற்றும். என் தங்கமே, அந்த ஒளியில் உன் வாழ்க்கை மெதுவாக மலரும். அந்த மலர்ச்சியில் அமைதி இருக்கும். அந்த அமைதியில் மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சியில் உன் ஆன்மா சுதந்திரமாக பறக்கும். அந்த பறக்கையில் பயம் இருக்காது. அந்த பறக்கையில் நம்பிக்கை மட்டும் இருக்கும். என் தங்கமே, அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையின் வழிகாட்டும் தீபம். அது உன்னை எப்போதும் சரியான பாதையில் நடத்தும். அந்த பாதையில் நீ முன்னே சென்றால் உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு புனித பயணமாக மாறும். அந்த பயணத்தில் அம்மன் சக்தி உன் அருகில் இருந்து உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கும். அந்த பாதுகாப்பின் நிழலில் உன் ஆன்மா என்றும் அமைதியாக மலர்ந்து கொண்டே இருக்கும். அந்த மலர்ச்சியின் ஒளியில் உன் வாழ்க்கை முழுவதும் தெய்வ அருளின் நிம்மதியில் என்றும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, அந்த ஆலயத்தின் நினைவு இன்னும் உன் மனத்தில் மெதுவாக ஒளிந்து கொண்டு இருக்கிறது. அந்த காட்சி ஒரு கனவின் சிறிய பகுதி போல தோன்றினாலும் அது உன் ஆன்மாவுக்கு வந்த ஒரு அமைதியான அழைப்பு. அந்த அழைப்பு உன் உள்ளத்தில் மறைந்து இருந்த புனித உணர்வை எழுப்ப ஆரம்பித்திருக்கிறது. அந்த உணர்வு தான் மனிதன் தனது உண்மையான பாதையை நினைவில் கொள்ளும் தருணம். அந்த ஆலயத்தின் வாசலில் நீ நின்ற அந்த காட்சி உன் உள்ளத்தின் வாசலில் நீ நின்றதை போன்றது. அந்த வாசல் திறக்கும்போது உன் மனத்தில் ஒரு புதிய வெளிச்சம் நுழைகிறது. அந்த வெளிச்சம் சத்தமாக வராது. அது மெதுவாக உன் எண்ணங்களின் வழியே பரவி உன் இதயத்தை மென்மையாக மாற்றும். என் தங்கமே, ஆலயத்தின் உள்ளே இருக்கும் அமைதி ஒரு பெரிய கடலின் அமைதியைப் போல இருக்கும். அந்த அமைதியில் மனிதன் தன்னையே உணர ஆரம்பிக்கிறான். அந்த உணர்வு வந்த பிறகு வாழ்க்கையின் பல சுமைகள் மெதுவாக லேசாகி விடும். அந்த லேசான உணர்வு தான் ஆன்மாவின் ஓய்வு. அந்த ஆலயத்தின் உள்ளே எரியும் தீபத்தை நினைத்து பார்க்கும்போது உன் மனம் தானாக அமைதியாகி விடுகிறது. அந்த தீபம் வெளியில் இருக்கும் ஒளி மட்டும் அல்ல, அது உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியின் பிரதிபலிப்பு. அந்த ஒளி நீண்ட காலமாக அமைதியாக இருந்தது. இப்போது அது மீண்டும் விழித்து எரிய ஆரம்பித்திருக்கிறது. என் தங்கமே, அந்த ஒளி உன் எண்ணங்களை சுத்தமாக்க ஆரம்பிக்கும். அது உன் மனதில் இருந்த பழைய பயங்களை மெதுவாக அகற்றும். அந்த பயம் அகன்ற இடத்தில் ஒரு புதிய தைரியம் மலரும். அந்த தைரியம் தான் உன் ஆன்மாவின் உண்மையான சக்தி. அந்த சக்தி உன்னை எந்த சோதனையிலும் தளர விடாது. அது உன் மனதில் ஒரு நிலையான அமைதியை உருவாக்கும். அந்த அமைதி உன் வாழ்க்கையின் பாதையை மெதுவாக தெளிவாக காட்டும். என் தங்கமே, அந்த ஆலயத்தின் மணி ஒலி உன் மனதில் இன்னும் ஒலித்து கொண்டிருக்கலாம். அந்த ஒலி ஒரு நினைவூட்டல். அது உன் ஆன்மாவை விழிக்கச் செய்யும் ஒரு மென்மையான அழைப்பு. அந்த அழைப்பை நீ உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையின் திசை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். அந்த மாற்றம் வெளியில் பெரியதாக தெரியாது. ஆனால் அது உன் உள்ளத்தில் மிகவும் ஆழமாக இருக்கும். அந்த மாற்றத்தில் உன் எண்ணங்கள் மென்மையாக மாறும். உன் இதயத்தில் கருணை அதிகரிக்கும். என் தங்கமே, அந்த கருணை தான் மனிதனின் உண்மையான செல்வம். அது உன்னை மற்றவர்களின் துயரத்தை புரிந்து கொள்ள உதவும். அந்த புரிதல் உன் வாழ்க்கையை மிகவும் அர்த்தமுள்ளதாக்கும். அந்த அர்த்தத்தில் வாழும்போது மனிதன் உண்மையான மகிழ்ச்சியை காண ஆரம்பிக்கிறான். அந்த மகிழ்ச்சி வெளியில் இருந்து வராது. அது உன் உள்ளத்தின் ஆலயத்தில் இருந்து பிறக்கும். என் தங்கமே, அந்த ஆலயம் உன் இதயத்தின் மையத்தில் இருக்கிறது. அந்த இடத்தில் அம்மன் சக்தி அமைதியாக இருக்கிறது. அந்த இருப்பு மிகவும் மென்மையானது. ஆனால் அது மிகவும் வலிமையானது. அந்த வலிமை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கும். நீ அதை நேரடியாக பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் உன் மனதில் வரும் அமைதி அந்த இருப்பின் அடையாளம். என் தங்கமே, அந்த அமைதியை நம்பு. அந்த அமைதி உன் வாழ்க்கையின் வழிகாட்டும் ஒளி.
அது உன் பாதையை எப்போதும் சரியான திசையில் நடத்தும். அந்த பாதையில் நீ நடந்தால் உன் வாழ்க்கையின் அர்த்தம் மெதுவாக தெளிவாகும். அந்த தெளிவில் சந்தேகம் இருக்காது. அந்த தெளிவில் நம்பிக்கை இருக்கும். என் தங்கமே, அந்த நம்பிக்கை உன் ஆன்மாவின் வேராக இருக்கும். அந்த வேரில் இருந்து உன் வாழ்க்கை ஒரு பெரிய மரமாக வளரும். அந்த மரத்தின் நிழலில் உன் மனம் அமைதியாக இருக்கும். ஒரு நாள் நீ அமைதியாக அமர்ந்து அந்த ஆலயத்தின் கனவை நினைத்து பார்க்கும்போது உன் இதயம் நன்றியால் நிரம்பும். அந்த நன்றி உன் உள்ளத்தில் ஒரு புதிய ஒளியை ஏற்றும். என் தங்கமே, அந்த ஒளி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் மெதுவாக மாற்றும். அந்த மாற்றத்தில் அமைதி இருக்கும். அந்த அமைதியில் மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சியில் உன் ஆன்மா சுதந்திரமாக பறக்கும். அந்த பறக்கையில் பயம் இருக்காது. அந்த பறக்கையில் நம்பிக்கை மட்டும் இருக்கும். என் தங்கமே, அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் உண்மையான சக்தி. அது உன்னை எந்த இருளிலும் வழி தவற விடாது. அது உன்னை ஒளியின் பாதையில் நடத்தும். அந்த ஒளியின் பாதையில் நீ முன்னே சென்றால் உன் வாழ்க்கை ஒரு புனித பயணமாக மாறும். அந்த பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அர்த்தத்தை தரும். என் தங்கமே, அந்த அர்த்தத்தில் வாழும் போது உன் மனம் என்றும் அமைதியாக இருக்கும். அந்த அமைதியில் உன் ஆன்மா மெதுவாக மலர்ந்து கொண்டே இருக்கும். அந்த மலர்ச்சியின் ஒளியில் உன் வாழ்க்கை முழுவதும் தெய்வ அருளின் நிழலில் என்றும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, அந்த ஆலயத்தின் நினைவு உன் உள்ளத்தில் இன்னும் மெதுவாக ஒளி போல பரவி கொண்டிருக்கிறது. அந்த காட்சி உன் மனதில் ஒரு அமைதியான அலை போல எழுகிறது. அந்த அலை உன் எண்ணங்களை மெதுவாக தழுவி உன் இதயத்தை மென்மையாக மாற்றுகிறது. அந்த மாற்றம் தான் அருளின் முதல் தொடுதல். அந்த ஆலயத்தின் வாசலில் நீ நின்ற அந்த தருணம் உன் வாழ்க்கையின் ஒரு புதிய தொடக்கத்தை நினைவூட்டுகிறது. அந்த வாசல் வெளியில் இருக்கும் கல்லால் கட்டப்பட்ட வாசல் மட்டும் அல்ல. அது உன் உள்ளத்தின் கதவு. அந்த கதவு திறந்தபோது உன் ஆன்மாவின் ஒளி வெளியில் வர ஆரம்பிக்கிறது. என் தங்கமே, அந்த ஆலயத்தின் உள்ளே இருக்கும் தீபத்தின் ஒளி உன் மனதில் ஒரு மென்மையான வெப்பத்தை தருகிறது. அந்த வெப்பம் ஒரு தாயின் கரம் உன் தலையில் வைத்தது போல இருக்கும். அந்த உணர்வில் பயம் கரைந்து விடும். அந்த உணர்வில் சோகங்கள் மெதுவாக மறைந்து விடும். அந்த தீபம் எரியும் போது அதன் ஒளி சுற்றியுள்ள இருளை அகற்றும். அதுபோல உன் உள்ளத்தில் அந்த ஒளி எரிய ஆரம்பித்தால் உன் மனதில் இருந்த பழைய பயங்களும் கவலைகளும் மெதுவாக மறைந்து விடும். என் தங்கமே, அந்த ஒளி உன் எண்ணங்களை சுத்தமாக்க ஆரம்பிக்கும். அது உன் இதயத்தில் இருந்த சுமைகளை மெதுவாக குறைக்கும். அந்த சுமைகள் குறைந்த இடத்தில் ஒரு புதிய நம்பிக்கை மலரும். அந்த நம்பிக்கை மிகவும் மென்மையானது. ஆனால் அது மிகவும் வலிமையானது. அது உன் மனதில் ஒரு புதிய தைரியத்தை உருவாக்கும். அந்த தைரியம் உன்னை வாழ்க்கையின் பாதையில் முன்னே செல்ல உதவும். என் தங்கமே, அந்த ஆலயத்தின் மணி ஒலி உன் மனதில் இன்னும் மெதுவாக ஒலித்து கொண்டிருக்கலாம். அந்த ஒலி ஒரு நினைவூட்டல். அது உன் ஆன்மாவை விழிக்கச் செய்யும் அழைப்பு. அந்த அழைப்பை நீ உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையின் பாதை மெதுவாக தெளிவாகும். அந்த தெளிவில் குழப்பம் இருக்காது. அந்த தெளிவில் அமைதி இருக்கும். என் தங்கமே, அந்த ஆலயம் உன் இதயத்தின் மையத்தில் இருக்கும் புனித இடம். அந்த இடத்தில் அன்பு மட்டுமே இருக்கும். அந்த இடத்தில் கருணை மட்டுமே இருக்கும். அந்த இடத்தில் உண்மை மட்டுமே இருக்கும். அந்த உண்மையை நீ உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையின் பார்வை மாறும். நீ உலகத்தை முன்பு பார்த்தது போல இப்போது பார்க்க மாட்டாய். உன் மனதில் ஒரு புதிய புரிதல் பிறக்கும். என் தங்கமே, அந்த புரிதல் தான் ஞானத்தின் ஒளி. அது உன் வாழ்க்கையை மென்மையாக மாற்றும். அது உன் இதயத்தில் இருந்த காயங்களை மெதுவாக குணமாக்கும். அந்த குணமாக்கலில் உன் மனம் லேசாக ஆரம்பிக்கும். அந்த லேசான உணர்வு உன் ஆன்மாவை சுதந்திரமாக்கும். அந்த சுதந்திரத்தில் மகிழ்ச்சி இருக்கும். என் தங்கமே, அந்த மகிழ்ச்சி வெளியில் இருந்து வராது. அது உன் உள்ளத்தின் ஆலயத்தில் இருந்து பிறக்கும். அந்த ஆலயத்தில் அம்மன் சக்தி மெதுவாக இருப்பதை நீ உணர ஆரம்பிப்பாய். அந்த இருப்பு மிகவும் அமைதியானது. ஆனால் அது மிகவும் வலிமையானது. அந்த வலிமை உன்னை எந்த சோதனையிலும் தளர விடாது. என் தங்கமே, அந்த ஆலயத்தின் வாசல் உன் மனதில் என்றும் திறந்திருக்கிறது.
அந்த வாசலில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஒளி உன் உள்ளத்தில் நுழைகிறது. அந்த ஒளி உன் எண்ணங்களை சுத்தமாக்குகிறது. அந்த சுத்தமான எண்ணங்களில் கருணை மலரும். அந்த கருணை உன் வாழ்க்கையை மென்மையாக மாற்றும். அந்த மென்மையில் அன்பு இருக்கும். என் தங்கமே, அந்த அன்பு தான் வாழ்க்கையின் உண்மையான மொழி. அது மனிதனை மனிதனுடன் இணைக்கும். அது ஆன்மாவை அமைதியில் வைத்திருக்கும். அந்த அமைதியில் நீ வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையின் சுமைகள் மெதுவாக குறையும். அந்த குறைவில் ஒரு புதிய நிம்மதி உன் உள்ளத்தில் பிறக்கும். என் தங்கமே, அந்த நிம்மதி தான் தெய்வ அருளின் அடையாளம். அது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை உருவாக்கும். அந்த வெளிச்சத்தில் உன் பாதை தெளிவாக தெரியும். அந்த பாதையில் நீ நடந்தால் உன் வாழ்க்கை ஒரு புதிய அர்த்தத்தை பெறும். அந்த அர்த்தத்தில் நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையில் தைரியம் இருக்கும். என் தங்கமே, அந்த தைரியம் உன் ஆன்மாவின் வேராக இருக்கும். அந்த வேரில் இருந்து உன் வாழ்க்கை ஒரு பெரிய மரமாக வளரும். அந்த மரத்தின் நிழலில் அமைதி இருக்கும். ஒரு நாள் நீ அமைதியாக அமர்ந்து அந்த ஆலயத்தின் கனவை நினைத்து பார்க்கும்போது உன் மனம் நன்றியால் நிரம்பும். அந்த நன்றி உன் இதயத்தில் ஒரு புதிய ஒளியை ஏற்றும். என் தங்கமே, அந்த ஒளியில் உன் வாழ்க்கை மெதுவாக மலரும். அந்த மலர்ச்சியில் அமைதி இருக்கும். அந்த அமைதியில் மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சியில் உன் ஆன்மா சுதந்திரமாக பறக்கும். அந்த பறக்கையில் பயம் இருக்காது. அந்த பறக்கையில் நம்பிக்கை மட்டும் இருக்கும். என் தங்கமே, அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் உண்மையான சக்தி. அது உன்னை எந்த இருளிலும் வழி தவற விடாது. அது உன்னை ஒளியின் பாதையில் நடத்தும். அந்த ஒளியின் பாதையில் நீ முன்னே சென்றால் உன் வாழ்க்கை ஒரு புனித பயணமாக மாறும். அந்த பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அர்த்தத்தை தரும். என் தங்கமே, அந்த அர்த்தத்தில் வாழும் போது உன் மனம் என்றும் அமைதியாக இருக்கும். அந்த அமைதியில் உன் ஆன்மா மெதுவாக மலர்ந்து கொண்டே இருக்கும். அந்த மலர்ச்சியின் ஒளியில் உன் வாழ்க்கை முழுவதும் தெய்வ அருளின் நிழலில் என்றும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, அந்த ஆலயத்தின் நினைவு உன் உள்ளத்தில் இன்னும் ஆழமாக பதிந்து கொண்டு இருக்கிறது. அந்த நினைவு ஒரு மென்மையான ஒளி போல உன் மனத்தின் ஒவ்வொரு மூலையையும் தொட்டு விழிக்கச் செய்கிறது. அந்த ஒளி உன் உள்ளத்தில் மறைந்து இருந்த புனித உணர்வை மெதுவாக வெளிக்கொண்டு வருகிறது. அந்த உணர்வு தான் ஆன்மாவின் உண்மையான அமைதி. அந்த ஆலயத்தின் வாசலில் நீ நின்ற அந்த தருணம் உன் வாழ்க்கையின் ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிறது. அந்த வாசல் திறந்தது உன் மனத்தின் கதவு திறந்ததை போன்றது. அந்த கதவு திறக்கும்போது உன் உள்ளத்தில் ஒரு புதிய ஒளி நுழைகிறது. அந்த ஒளி சத்தமில்லாமல் மெதுவாக உன் எண்ணங்களை மாற்ற ஆரம்பிக்கிறது. என் தங்கமே, அந்த ஆலயத்தின் உள்ளே இருக்கும் தீபத்தின் ஒளி உன் மனதில் ஒரு மென்மையான வெப்பத்தை தருகிறது. அந்த வெப்பம் உன்னை பாதுகாக்கும் ஒரு தாயின் அரவணைப்பை போல இருக்கும். அந்த அரவணைப்பில் உன் பயங்கள் கரைந்து விடும். அந்த அரவணைப்பில் உன் சோகங்கள் மெதுவாக மறைந்து விடும். அந்த தீபத்தின் ஒளி உன் மனதில் இருந்த இருளை மெதுவாக அகற்றுகிறது. அந்த இருள் என்பது சந்தேகம். அது கவலை. அது பழைய நினைவுகளின் சுமை. அந்த ஒளி அவற்றை எல்லாம் மெதுவாக தள்ளி வைக்கிறது. என் தங்கமே, அந்த ஒளி உன் எண்ணங்களை சுத்தமாக்க ஆரம்பிக்கிறது. அது உன் இதயத்தில் இருந்த சுமைகளை மெதுவாக குறைக்கிறது. அந்த சுமைகள் குறைந்த இடத்தில் ஒரு புதிய நம்பிக்கை மலர ஆரம்பிக்கிறது. அந்த நம்பிக்கை ஒரு சிறிய விதை போல இருக்கும். ஆனால் அந்த விதை வளர ஆரம்பித்தால் அது ஒரு பெரிய மரமாக மாறும். அந்த மரத்தின் நிழலில் உன் ஆன்மா அமைதியாக இருக்கும். என் தங்கமே, அந்த ஆலயத்தின் மணி ஒலி உன் மனதில் இன்னும் ஒலித்து கொண்டிருக்கலாம். அந்த ஒலி ஒரு நினைவூட்டல். அது உன் ஆன்மாவை விழிக்கச் செய்யும் ஒரு அழைப்பு. அந்த அழைப்பை நீ உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையின் பாதை மெதுவாக தெளிவாக ஆரம்பிக்கும். அந்த தெளிவில் குழப்பம் இருக்காது. அந்த தெளிவில் அமைதி இருக்கும். என் தங்கமே, அந்த ஆலயம் உன் இதயத்தின் மையத்தில் இருக்கும் புனித இடம். அந்த இடத்தில் அன்பு மட்டுமே இருக்கும். அந்த இடத்தில் கருணை மட்டுமே இருக்கும். அந்த இடத்தில் உண்மை மட்டுமே இருக்கும். அந்த உண்மையை உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையின் பார்வை மாற ஆரம்பிக்கும். நீ உலகத்தை முன்பு பார்த்தது போல இப்போது பார்க்க மாட்டாய்.
உன் மனதில் ஒரு புதிய புரிதல் பிறக்கும். என் தங்கமே, அந்த புரிதல் தான் ஞானத்தின் ஒளி. அது உன் வாழ்க்கையை மென்மையாக மாற்றும். அது உன் இதயத்தில் இருந்த காயங்களை மெதுவாக குணமாக்கும். அந்த குணமாக்கலில் உன் மனம் லேசாக ஆரம்பிக்கும். அந்த லேசான உணர்வு உன் ஆன்மாவை சுதந்திரமாக்கும். அந்த சுதந்திரத்தில் மகிழ்ச்சி இருக்கும். என் தங்கமே, அந்த மகிழ்ச்சி வெளியில் இருந்து வராது. அது உன் உள்ளத்தின் ஆலயத்தில் இருந்து பிறக்கும். அந்த ஆலயத்தில் அம்மன் சக்தி மெதுவாக இருப்பதை நீ உணர ஆரம்பிப்பாய். அந்த இருப்பு மிகவும் அமைதியானது. ஆனால் அது மிகவும் வலிமையானது. அந்த வலிமை உன்னை எந்த சோதனையிலும் தளர விடாது. என் தங்கமே, அந்த ஆலயத்தின் வாசல் உன் மனதில் என்றும் திறந்திருக்கிறது. அந்த வாசலில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஒளி உன் உள்ளத்தில் நுழைகிறது. அந்த ஒளி உன் எண்ணங்களை சுத்தமாக்குகிறது. அந்த சுத்தமான எண்ணங்களில் கருணை மலரும். அந்த கருணை உன் வாழ்க்கையை மென்மையாக மாற்றும். அந்த மென்மையில் அன்பு இருக்கும். என் தங்கமே, அந்த அன்பு தான் வாழ்க்கையின் உண்மையான மொழி. அது மனிதனை மனிதனுடன் இணைக்கும். அது ஆன்மாவை அமைதியில் வைத்திருக்கும். அந்த அமைதியில் நீ வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையின் சுமைகள் மெதுவாக குறையும். அந்த குறைவில் ஒரு புதிய நிம்மதி உன் உள்ளத்தில் பிறக்கும். என் தங்கமே, அந்த நிம்மதி தான் தெய்வ அருளின் அடையாளம். அது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை உருவாக்கும். அந்த வெளிச்சத்தில் உன் பாதை தெளிவாக தெரியும். அந்த பாதையில் நீ நடந்தால் உன் வாழ்க்கை ஒரு புதிய அர்த்தத்தை பெறும். அந்த அர்த்தத்தில் நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையில் தைரியம் இருக்கும். என் தங்கமே, அந்த தைரியம் உன் ஆன்மாவின் வேராக இருக்கும். அந்த வேரில் இருந்து உன் வாழ்க்கை ஒரு பெரிய மரமாக வளரும். அந்த மரத்தின் நிழலில் அமைதி இருக்கும். ஒரு நாள் நீ அமைதியாக அமர்ந்து அந்த ஆலயத்தின் கனவை நினைத்து பார்க்கும்போது உன் மனம் நன்றியால் நிரம்பும். அந்த நன்றி உன் இதயத்தில் ஒரு புதிய ஒளியை ஏற்றும். என் தங்கமே, அந்த ஒளியில் உன் வாழ்க்கை மெதுவாக மலரும். அந்த மலர்ச்சியில் அமைதி இருக்கும். அந்த அமைதியில் மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சியில் உன் ஆன்மா சுதந்திரமாக பறக்கும். அந்த பறக்கையில் பயம் இருக்காது. அந்த பறக்கையில் நம்பிக்கை மட்டும் இருக்கும். என் தங்கமே, அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் உண்மையான சக்தி. அது உன்னை எந்த இருளிலும் வழி தவறவிடாது. அது உன்னை ஒளியின் பாதையில் நடத்தும். அந்த ஒளியின் பாதையில் நீ முன்னே சென்றால் உன் வாழ்க்கை ஒரு புனித பயணமாக மாறும். அந்த பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அர்த்தத்தை தரும். என் தங்கமே, அந்த அர்த்தத்தில் வாழும் போது உன் மனம் என்றும் அமைதியாக இருக்கும். அந்த அமைதியில் உன் ஆன்மா மெதுவாக மலர்ந்து கொண்டே இருக்கும். அந்த மலர்ச்சியின் ஒளியில் உன் வாழ்க்கை முழுவதும் தெய்வ அருளின் நிழலில் என்றும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, அந்த ஆலயத்தின் அமைதியான காட்சி உன் உள்ளத்தில் இன்னும் விரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த காட்சி ஒரு நினைவாக மட்டும் இல்லை, அது ஒரு வழிகாட்டும் ஒளியாக மாறி வருகிறது. அந்த ஒளி உன் எண்ணங்களை மெதுவாக ஒளிரச் செய்கிறது. அந்த ஒளியில் உன் மனம் புதிய தெளிவை காண ஆரம்பிக்கிறது. அந்த தெளிவில் வாழ்க்கையின் சிக்கல்கள் கூட மெதுவாக புரிய ஆரம்பிக்கும். முன்பு பெரியதாக தோன்றிய கவலைகள் இப்போது சிறியதாக தோன்றும். அந்த மாற்றம் உன் உள்ளத்தில் உருவாகும் அமைதியின் அடையாளம். என் தங்கமே, அந்த அமைதி உன் ஆன்மாவின் உண்மையான வீடு. அந்த வீட்டில் நீ நிம்மதியாக இருக்க முடியும். அந்த இடத்தில் எந்த பயமும் இல்லை, எந்த இருளும் இல்லை. அந்த வீட்டின் மையத்தில் ஒரு தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த தீபம் தான் உன் உள்ளத்தின் ஒளி. அந்த ஒளி உன்னை எப்போதும் பாதுகாக்கும். என் தங்கமே, அந்த ஒளியை நம்பு. அந்த ஒளியை உன் இதயத்தில் பாதுகாத்து வை. அந்த ஒளி உன் வாழ்க்கையின் வழிகாட்டும் தீபம். அந்த தீபத்தின் வெளிச்சத்தில் நீ நடந்தால் உன் வாழ்க்கையின் பாதை எப்போதும் தெளிவாக இருக்கும். அந்த பாதையில் தடைகள் இருந்தாலும் நீ தளர மாட்டாய். என் தங்கமே, அந்த தைரியம் உன் உள்ளத்தில் மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தைரியம் உன்னை எந்த சோதனையிலும் முன்னே செல்ல உதவும். அந்த முன்னேற்றத்தில் உன் மனம் வலிமையாக மாறும். அந்த வலிமையில் உன் ஆன்மா ஒளியாக மாறும். என் தங்கமே, அந்த ஒளியில் உன் வாழ்க்கை முழுவதும் மலர ஆரம்பிக்கும். அந்த மலர்ச்சியில் அமைதி இருக்கும். அந்த அமைதியில் மகிழ்ச்சி இருக்கும்.
அந்த மகிழ்ச்சியில் உன் ஆன்மா சுதந்திரமாக பறக்கும். அந்த பறக்கையில் நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையில் தெய்வ அருள் இருக்கும். என் தங்கமே, அந்த அருள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் பாதுகாக்கும். அந்த பாதுகாப்பில் நீ தைரியமாக வாழ முடியும். அந்த தைரியத்தில் உன் வாழ்க்கை ஒரு புனித பயணமாக மாறும். அந்த பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஒளியை தரும். என் தங்கமே, அந்த ஒளியில் உன் மனம் என்றும் அமைதியாக இருக்கும். அந்த அமைதியில் உன் ஆன்மா மெதுவாக மலர்ந்து கொண்டே இருக்கும். அந்த மலர்ச்சியின் ஒளியில் உன் வாழ்க்கை முழுவதும் தெய்வ அருளின் நிழலில் என்றும் பிரகாசித்து கொண்டே இருக்கும்.